கோவில்னா என்ன முதல்ல இதை மட்டும் சொல்லுங்க, அப்ப பதில் தெளிவா புரிஞ்சிடும். கோவில்ன்றது இறைவன் உறையும் இடமா இல்ல இறைவன் உங்க பிரச்சனையை கேட்டுட்டு அழற இடமா? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. கோவில் எதுக்கு இவ்வளோ பெருசு கட்டி வச்சாங்க அந்த காலத்து ராஜாக்கள்? ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு 10க்கு 10 இடம் போறோம்ல, அது விட்டு 10 ஏக்கர்ல ஏன் கோவில் கட்டினாங்க? கோவில்ன்றது ஒரு சயின்ஸ், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. கோவிலுக்கு ஏன் போறோன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோவில் அப்படின்றதே ஒரு சயின்ஸ் கட்டமைப்பு. நீங்க யாரும் நடக்க மாட்டீங்க, அப்போ வாக்கிங் வேணும். வாக்கிங் உண்டான இடம் தான் சுத்தி நடக்கிற இடம். ஓகேங்களா? முதல்ல போனவொடனே என்ன, யாரை கும்பிட வைப்பாங்க? விநாயகர் சிலை தான் வச்சிருப்பாங்க. எதுக்கு விநாயகர் வச்சிருக்காங்க? விநாயகரை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இல்லாம தலையில கொட்டுவீங்க. இப்படி தலையில எதுக்கு கொட்டுறோம்? இந்த இடத்துல கொட்டும் போது என்ன ஆகும்னா அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு கிரியேட்டிவ் திங்கிங் வரும், மனம் அமைதி பெறும். ஓகேவா? மெமரி இன்க்ரீஸ் ஆகும். சயின்ஸ் உள்ள வந்துருச்சா இதுல? அதுக்கப்புறம் மற்ற சாமியை கும்பிடுறதுக்கு உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு எல்லாரையும் கும்பிட்டுட்டு வரீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நான் பாக்குறேன், உள்ள போகும்போது விநாயகர் பார்த்துக்கிட்டே பேக்கெட் இப்படி எடுத்து பாக்குறாங்க மொபைல்ல, ஏதாவது கால் வருதா இல்ல மெசேஜ் வருதான்னு. ஸோ கோவிலுக்கு போகும்போது முதல்ல செய்யக்கூடாதது மொபைல் எடுத்துட்டு போகக்கூடாது. மொபைலை வீட்டில் பூட்டி வச்சுட்டு இல்லை வண்டியில் வச்சுட்டு போகணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உள்ள இருக்கக்கூடியது சக்தி. சக்தினா என்ன சக்தி? இறை சக்தி. அது எந்த சாமியா வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? எந்த கடவுளா வேணாலும் இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு சக்தியை வச்சிருக்காங்க. சக்தியை வச்சு மந்திர ஜபங்களால அதுக்கு உரு கொடுத்துருக்காங்க, அதுக்கு எனர்ஜி ஏற்றி கொடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜியால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க உள்ள போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். கேரளால மட்டும் பாத்தீங்கன்னா யாரும் ஷர்ட் போடக்கூடாது, பாத்திருக்கீங்களா? ஷர்ட் போடக்கூடாது. ட்ரெடிஷன் ட்ரெஸ் ஃபீமேலுக்கு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு என்ன ட்ரெடிஷன் ட்ரெஸ்னா இப்போ சுடிதாரே ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. அது கிடையாது. சாரி கட்டிட்டு போகணும், இல்ல தாவணி போட்டு போகணும். ஏன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அந்த எனர்ஜி வந்து படணும். அதனால ஆண்கள் ஷர்ட் போடாம வாங்க, மேல எனர்ஜி படும். பெண்கள் சாரி கட்டும் போது அந்த இடுப்பு பகுதிகள், இந்த பட்டைகள் எல்லாம் அந்த எனர்ஜி படும். அதுக்காக தான் சொல்லப்பட்டது. ஸோ அப்படி போனால் அது பலன். ஓகேங்களா? முதல்ல அந்த எனர்ஜி வருது. வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? சாமியை பாக்குறீங்க. சாமியை எதுக்கு பார்க்க போறீங்க? உள்ள மந்திர ஜபம் கொடுத்துருக்காங்க சொன்னேன். அந்த மந்திர ஜபம் உங்க மேல வந்து அந்த எனர்ஜி படும்போது, வாசி யோகத்துல ஒன்னு சொல்லுவாங்க, இந்த மூச்சு பயிற்சியில, இது சூரிய நாடி, இது சந்திர நாடி. அதாவது வலது பக்கம் சூரிய நாடி, இடது பக்கம் சந்திர நாடி சொல்லுவாங்க. சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூச்சுமே சேரக்கூடிய இடம் இருந்தது. இப்போ இந்த மூச்சுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூக்குலயுமே மூச்சு போயிட்டு வரும்போது மனம் அமைதிப்படும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியங்கள் வெற்றியடையும், எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய சூட்சுமமான விஷயம். ஒரு கோவில்ல சக்தி இருக்கு அப்படின்னும் போது அங்க போய் நீங்க நின்றீங்கன்னா, நீங்க மூச்சில் இப்படி வச்சு பாருங்க, ரெண்டு மூக்கிலையும் காத்து வந்துட்டு போகும். இது ஒரு ரகசியம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுடைய மனம் அமைதி அடைஞ்சு மூச்சு பயிற்சி உங்களுக்கு கரெக்டா சீரா போக ஆரம்பிச்சிடுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சாமி முன்னாடி போயிட்டு வெறும் மூச்சு தான் விடணும், வேண்டா கூடாதே. வேண்டா என்ன தோணும்? உள்ள பார்த்த உடனே ஏமா எனக்கு இதை கூட அதை கூட அதை கூட இதை கூட போது உங்க மனம் பேச ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மூச்சு தவறிடும். அப்ப நீங்க என்ன பர்பஸ் போறீங்களோ அது சால்வே ஆகாது. புரியுதுங்களா? நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. கோவில் வேண்டுதலுக்கு உண்டான ஸ்தலம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? போகணும், சாமியை பார்க்கணும், அண்ட் நல்ல டீப் பிரெத் எடுத்து விடணும். ஒரு குறைஞ்சது 12 முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வந்துருங்க. வந்து ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்க. ஃபுல் ரவுண்ட் அடிச்ச உடனே என்ன ஆகும்? உடம்பு டயர்ட் ஆயிடுமா? வந்து உட்காந்துருங்க. உட்காந்து ஒரு 15 நிமிஷம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சும்மா உட்காருங்க. நீங்க மொபைல் இல்லைன்றதால நோண்ட மாட்டீங்க கண்டிப்பா. சும்மா உட்காருங்க. உட்காரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நீங்க உட்காரும்போது அப்படி எனர்ஜியா உட்காருவீங்க. ஏன்னா சுத்திட்டு வந்த உடனே அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு. அப்ப நேரா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க மூச்சு நல்லா இழுத்து விடும்போது லங்ஸ், லிவர் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? இது ஹெல்த்துக்காக தான் ஆன்மீக ஸ்தலமா கொண்டு வந்து விட்டாங்க கோவில. நார்மலா காலைல எந்திரிச்சு மூச்சை இழுத்து விடுறானா எவனும் விட மாட்டான். ஆனா அது ஒரு கான்செப்டா கொண்டு வந்தாங்க. அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சக்சஸ் அர்த்தம். ஓகேங்களா? சோ கோவில்ல நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா, முதல்ல மொபைல் கொண்டு போகக்கூடாது, ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசக்கூடாது. கோவில்ல செய்ய வேண்டிய முதல் விஷயம் மௌனம். நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது. ஓகேங்களா? வெறும் செய்ய வேண்டியது மூச்சு விடுதல். நல்ல மூச்சை இழுத்து விடணும்.
விட்டாலே உங்களுக்கு எண்ணங்கள் வேலை செய்யாது. நீங்க டீப் மூச்சு இழுத்து விடுங்களேன், பிரெயின் ஒர்க் ஆகாது, அமைதியாகும். அதாவது பிரெயின் கிட்டத்தட்ட ஆல்பா லெவல்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மைண்டோடைய ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அதுல ஆல்பா லெவலுக்கு வரும். ஆல்பா லெவல்ல உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலான எண்ணங்களும் வராது. அப்போ அந்த லெவல்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது தேவைகளோ அந்த தேவை தானா வரும். நீங்க கேட்கவே வேண்டாம். நீங்க மிஞ்சி போனா சாமிகிட்ட என்ன கேட்க போறீங்க? ஒரு வண்டி கேட்பீங்களா? ஒரு வீடு கேட்பீங்களா? ஒரு புருஷன் இல்ல பொண்டாட்டியை கேட்பீங்களா? இதை தவிர வேற எதுவும் கேட்க போறது கிடையாது இல்லையா? ஒரு நல்ல ஜாப், சேலரி, இவ்வளவுதான். லௌகீகத்தை மட்டும் தான் கேட்க போறீங்க. அதை உன்னை இவ்வளவு பெரிய உடம்பை இந்த உலகத்துக்கு அனுப்ப தெரிஞ்ச கடவுளுக்கு இதை கொடுக்க தெரியாதா? அப்ப எதுக்கு கேட்டு அல்பமா நம்ம சின்னதாக்கிக்கணும்? அவர் ஒரு பெரிய போஸ்ட், ஒரு ஜாப் கொடுக்கலான்னு ஐடியால இருந்திருப்பாரு. நீங்க போய் சின்ன வேலை கேட்டு கடைசியில் உங்க தகுதி நீங்களே குறைச்சிக்க கூடாது. சரி, கடவுள் கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. போங்க, ரிலாக்ஸா இருங்க, வந்து உட்காருங்க, வீட்டுக்கு வாங்க. இதை டெய்லி செஞ்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் தானா உங்களுக்கு தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும். பெரிய தேவ ரகசியம் இது. இதை வெளில சொல்ல மாட்டாங்க. சொல்லாம எல்லாரும் கோயில் போ, சாமி கும்பிடுன்னு சொல்லி விட்டாங்க. அதனால மக்களே குழம்பி போயிருக்காங்க. நான் சொன்னதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு எந்த தேவை அப்படின்றது இருக்காது, எல்லாமே வந்து சேர்ந்துடும். புரியுதுங்களா? நான் சொல்றதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்க்கை நல்ல விதமா அமைய நானும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். சாய்ராம்.